என்றும் மார்க்கண்டேயன், எங்கள் ஐயா சிவகுமார் சார், லக்ஷ்மி அம்மா, கார்த்திக் சார், ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், அரவிந்த் சாமி சார் உள்ளிட்ட இந்த அவையை முதலில் வணங்குகிறேன். நான் எங்கள் இயக்குனரை பற்றி சொல்லலை, சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. சந்தோஷ் பிரதர் சொன்னார், படம் பார்த்தோம், படத்தை பற்றி நிறையா வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறையா தடை போட்டாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த தடையெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் ஒரு 300-400 பேர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் படத்தை பற்றி. அதனால் அந்த லிபர்ட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு எதையெல்லாம் ஒரு படைப்பாளியால் கடத்த முடியும்? சந்தோஷத்தை, துக்கத்தை, கோபத்தை, ரௌத்திரத்தை, எளிமையை, என்னென்னவெல்லாம் கடத்த முடியும்? ஒரு நல்ல படம் இது மாதிரி பல விஷயங்களை நமக்குள்ள கடத்தும். மெய்யழகன் படம் பார்த்தேன். ஒரு ஆகச்சிறந்த படைப்பை இயக்குனர் தந்திருக்கார். அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி நம்மளை ஆக்கி மெதுவாக கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறார். படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம யாருங்கிறத மறந்து சின்னதாக நம்ம ஒரு குழந்தை மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு போகிறோம். அப்புறம் கொஞ்சம் சீன் போகுது, போக போக அப்படியே வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி மாறிடுறோம். அது எப்படி போகுதோ அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் மகுடி எடுத்து ஊதுறாரு, நம்ம தலையாட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த மகுடிக்கு பயங்கின பாம்பு மாதிரி ஆயிடும். எப்படி ஒரு படத்தை இப்படி தர முடியும்? நான் சொல்கிறேன், இந்த ஆண்டோட மிகச்சிறந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் பேசுகிறேன். நான் நிறைய படங்களை வெளியிட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் வந்து என்னோட 70வது 80வது வயசில் நான் வந்து இது மாதிரியெல்லாம் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா மெய்யழகன் முதல் படமாக வரும். அப்பேற்பட்ட ஒரு படம். மேடைக்காவெல்லாம் சொல்லலைங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 10 நாள் நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கே தெரியாது. 24 மணி நேரமும் அதுக்குள்ள ஒவ்வொரு நுவான்ஸும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இது வியாபாரமெல்லாம் கிடையாது. அந்த படம் என்னமோ என்ன பண்ணுது. இது படம் பார்த்த ஒவ்வொருத்தரையும் பண்ண வைக்கும். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஒரு 4-5 பேரோட படம் பார்க்குறோம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்தோடனே ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே படப்படன்னு ஆகுது. அப்படியே ராஜான்ட்ட இன்டர்வலில் வந்து சொன்னேன், ஆனால் எடுத்தோடனே அந்த சாங்கை போட்டுறாதீங்கண்ணே, எடுத்தோன்னே கொஞ்சம் டைட்டில்லாம் போட்டுட்டு போடுங்கண்ணே. அந்த சாங்கே ஏதோ ஒன்று நம்மளை பண்ணுது. நம்ம ஆளுங்க அப்போ தான் டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்து உள்ளே வந்து உட்காருவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தோடு நம்மளால் இன்வால்வ் ஆக முடியுது. படம் ஆரம்பித்து போகுது. எத்தனை இடத்துல நான் அழுதுருப்பேன்னு தெரியாது. அழுகிறதுங்கிறது வந்து ஏதோ வெக்கப்படுற ஒரு விஷயமா கையை மறைச்சிக்கிட்டு சாதாரணமாக இருந்து ஒவ்வொரு டைமும் வந்து கண்ணு தண்ணி வரும்போது வீரா அழுதுறாதரா வீரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளை மீறி கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு படைப்பு, அந்த படைப்பை பார்த்துட்டு நம்ம சிரிக்கலாம், மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஏன் ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பை பார்த்துட்டு அழக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இன்டர்வலுக்கு பிறகு அந்த அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஆகச்சிறந்த படம். எத்தனை இடத்துல இந்த அழுகைங்கிறது வந்து ஏதோ சோகம் கிடையாதுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உணவில் வந்து எப்படி வந்து துவர்ப்பு, கசப்பு இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டில் இனிப்பு மற்ற சுவைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமோ, அது மாதிரி சினிமாவில் ஒரு முக்கியமான சுவையை நம்ம விட்டுட்டு நம்ம படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெகிழ்வு. நம்ம நெகிழ செஞ்சு அழுவ வைப்பார். சோகத்தில் அழுவுறது கிடையாது. மெய்யழகன் படத்தில் ஒரு சீன் கூட சோகம் இருக்காது, ஆனால் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்களை நெகிழ செய்வார். உங்கள் மனசு வந்து அப்படியே வந்து ஒரு பேட்மிண்டன் இறகு பந்து மாதிரி ஆகிடும். அந்த இறகு பந்து மாதிரி ஆகும். படம் போக 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 வந்து ஒரு இறகு மாதிரி மாறிடும். அப்படி ஒரு ரைட்டம். இந்த படத்தை சாதாரணமானவங்களால ஒரு அப்கமிங்கில் இருக்க ஹீரோ இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தால் அதை எடுத்து
புரிஞ்சுக்கிட்டு நடிப்பாங்களான்னெல்லாம் தெரியாது. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காங்க கார்த்திக் சாரு. அப்பா காலத்துலேருந்து மிகப்பெரிய நடிகர், இவங்க வந்து மிகப்பெரிய நடிகர், யூஎஸ்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ரூட் ஊர்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதுக்கான தேடல் இருக்கு. அந்த ஆரிஜின் என்னங்கிறதுனால கனெக்ட் இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு படத்தை அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்க முடியுது. இது வந்து என்னன்னா வழக்கமாக நான் சொல்லிடலாம், இந்த படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் அது ரெகுலரான வார்த்தையாக போயிடும். இது ரியல். இந்த படம் வந்து இந்த பக்கம் அரவிந்த் சாமி சாரை வந்து அழகால மட்டுமே காட்சிப்படுத்தி பார்த்துருப்போம். இந்த படத்தை ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல வந்து நான் வந்து அதை கமல் சாரோட கம்பேர் பண்ணுவேன். ஒரு வீட்டு வாசலில் நின்று ஒரு செகண்ட் ஒரு இடத்துல தடுமாறுவார். எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு பிறகு அரவிந்த் சாமி சார் தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இது வந்து சமரசமே இல்லாத படம். உங்களை வந்து வேற தளத்துக்கு எடுத்துட்டு போற படம். இது வந்து வழக்கமான படம் கிடையாது. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இப்போ 2D என்டர்டெயின்மெண்ட் இப்படி ஒரு படத்தை எடுக்குதுன்னா அது எப்படி சாத்தியம்? எப்படி 2D என்டர்டெயின்மெண்டால இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் போதுமான அளவு அன்பும் அபிமானமும் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மண்ணு நான் வந்து தங்கி போற லாட்ஜ் கிடையாது, இது என்னோட வீடு மாதிரி நினைக்கிறேன் பாரு. இந்த மண்ணையும் மக்களையும் நாம் வசிக்கும் காலகட்டத்தில் ஏதோ வந்து ஹோட்டலில் தங்கிட்டு போற மாதிரி ஒரு செயலா இல்லாம சூர்யா நான் நினைக்கிறதுனால தான் 2D என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் மக்களுக்கு தேவையான படம் என்ன, சரியான படத்தை சரியான விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், சூர்யா அண்ணனோட மனசாட்சியாக இருக்கக்கூடிய ராஜசேகர் பாண்டியன் அண்ணன் கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த ஒருத்தங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், தாத்தா நீதியரசர், தந்தை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அண்ணன் வந்து ஒரு லாயர், இங்கே வந்து ப்ரொடியூசர். ஆனால் இவங்களுக்கு இவங்களோட ஆரிஜின் இவங்களோட ரூட்டோட ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. இன்றைக்கும் ஊரில் ஸ்கூல் இருக்குது, அவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா அண்ணன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பக்கத்தில் நின்று யோசிக்கிறதுக்கான ஒரு பர்சனாக வந்து ராஜசேகர் பாண்டியன் இருக்காங்க. இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலையும், டே இது என் வீடுடா, இது ஒன்றும் லாட்ஜ் இல்லைடா, நான் வருவேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறதுக்கு, இது என் வீடு என் மக்கள்டா அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு பண்ணும் பொழுது தான் இது மாதிரியான படைப்பெல்லாம் வரும். சரி, ரைட்டு, நம்ம ரசிகர் மன்ற சைடில் வருவோம். இந்த படம் நாள் வந்து நரம்பெல்லாம் முறுக்கேறி விசில் அடித்து கை தட்டி பார்த்துடலாமா அப்படின்னு சொன்னால் ஆமான்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்க. ஸ்பாயிலராக இருந்தால் பரவாயில்ல, கார்த்தி சாரெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசி அதிகம் பேசாதன்னாரு, இருந்தாலும் பேசுகிறேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் வராதிங்க, உங்களோட அம்மா அப்பா அக்கா தங்கை, நீங்கள் வந்து ஒரு கலையை ரசிக்கிறீங்க, கலைக்காக ஒரு 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 உங்களோட ஆதரவு புருஷனா, ஒரு சூர்யா சாரோட ஃபேனா, கார்த்திக் சாரோட ஃபேனா நீங்கள் தேட்டரு போய் படம் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியோட போங்க. உங்கள் மனசு, அதாவது அப்பா அம்மா அவங்கள எல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி அழைச்சிட்டு போவீங்க. அவங்களோட மனசு வந்து நெகிழும். படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு இறகு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எதையோ விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இது வந்து சாதாரண படம் கிடையாது. நான் இதை வந்து ஒரு வியாபாரியாவெல்லாம் உங்கள்கிட்ட பேசலை, ஒரு மிகச்சிறந்த படைப்போட முதல் ரசிகனாக நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை தயவு செஞ்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நீங்கள் விசில் அடித்து கைத்தட்டி கொண்டாடி நீங்கள் மகிழ்வீங்க. அப்படிங்கிறத விட நெகிழ்ச்சியாக ஃபேமிலியோட உட்கார்ந்து வேற ஒரு உலகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி.